ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட். காங்கேயம் பிரீடில் இன்றைக்கி இந்த வாரம் பார்க்க இருப்பது குண்டடம் மாட்டு சந்தையுடைய சந்தை நிலவரம். இப்போ என்ன அப்படின்னா, குண்டடம் மாட்டு சந்தை எங்கே இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. எத்தனை டைம் காணொலி போட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா, குண்டடம் மாட்டு சந்தையில் வந்திருக்கக்கூடிய மாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நிறைய நாட்டு மாடுகள் இருக்குது. அது போக குண்டடம் மாட்டு சந்தை எங்கே இருக்குது அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தை தான் குண்டடம் மாட்டு சந்தை. உங்களுக்கு மாடுகள் வாங்கணும், இந்த மாதிரி இந்த குண்டடம் சந்தைக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கத்தில் தாங்க இந்த சந்தையானது அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் வெளியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாட்டு மாடுகள் வந்து கட்டியிருக்காங்க. நம்ம இந்த வாரம் 11 மணிக்கு மேலே தான் காணொலி எடுக்கவே தொடங்கி இருக்கிறோம். நம்ம வரக்கு லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை மாடுகள் வாங்கி இங்கே கட்டியிருக்காங்க. சிந்து மாடுகள்லாம் பாருங்கள், நல்ல நல்ல மாடுகள் வாங்கி கட்டியிருக்காங்க. இங்கே நாட்டு மாடு நிறையா வாங்கி கட்டியிருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், நாட்டு மாடு. இங்கே ஒரு கரம்பை இருக்குதுங்க. சரி, உங்களுதுங்களா? என்ன விலைக்கு வாங்கி இருக்குதுங்க? 40,000 43,500 வாங்கினது. 43,500. எத்தனை மாதத்து காலைன்னா எப்படி இது? ஒரு வருஷத்து காலை. ஒரு வருஷத்து காலை. ஓகே. பல்லு போடுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? பல்லு போட்டாச்சு, 2 பல்லு. அப்படியா? ஒரு வருஷத்துலேயே பல்லு போட்டுருச்சா? இல்லை, பல்லு போடுறதுக்கு ஆச்சு. நல்ல கொம்பு நல்லா பெருசாயிருக்கு. ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க மாட்டேங்குது. இல்லை, ஒரு வருஷம் முடிஞ்சது. இன்னும் 2-3 மாதத்துக்கு பல்லு போட்டு. ஓகே 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 ஓகே. நல்ல பெரிய காலம். 43,000 ரூபாய்க்கு வாங்கி. ஆமாங்க. என்ன உபயோகத்துக்குண்ணா? இதான் சவாரி ஓட்டுறேன். சவாரி ஓட்டுறேன். ஆமாங்க. ஓகே 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 ஓகே. இதே தவிர நம்மகிட்ட ஏதாச்சும் விற்பனைக்கு ஏதாச்சும் மாடுகள் இருக்கா? விற்பனைக்கு மாடு ஃபோன் நம்பர் தர வர சொல்லுங்க. 8148484888 நம்ம பேருங்கண்ணா? நம்ம பேர் முருகேஷ். ஓகேண்ணா, நன்றி. முருகேஷ் அண்ணா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு. வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. வேறு மாடுகள் வேணும்னா வாங்கிக்கலாம். இது 43,000 ரூபாய்க்கு வாங்கி கட்டியிருக்காரு. ஹெச்எஃப் மாடுகள், சிந்து மாடுகள். ஒரு நாட்டு மாடு உள்ளே போய் படுத்துக்கிச்சு வருங்க. கல்லுக்குள்ளே பார்த்தாங்களா என்னன்னு தெரில. உள்ளே போய் படுத்துருக்குது. எல்லாம் வாங்கி கட்டிட்டு அங்கே இருக்காங்க. இங்கே மாடுகள் இப்படி படுத்து கிடக்குது பாவம். இந்த பக்கம் ஒரு மயிலை கட்டியிருக்காங்க. அதுபோக இங்கே ஒரு செவலை, அந்த பக்கம் ஹெச்எஃப் 2 எல்லாமே வாங்கி கட்டிட்டாங்க. இன்றைக்கி லேட்டாக வரங்காட்டி இத்தனை விடயங்கள் நம்ம பார்க்க முடியுது. நம்ம 11:45 ஷூட் முடிச்சுட்டு போயிடுவோம். நம்ம போகிற டைம் இன்றைக்கி வந்திருக்கிறோம். அதனால் நம்ம இவ்வளோ மாடுகள் பார்க்க முடிஞ்சிருக்கு. இங்கே ஒரு செவலை இருக்குது. இங்கே சிந்து மாடுகள் எல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. எல்லா மாடுகளுமே கலந்து கட்டியிருக்காங்க. இது வரைக்கும் ஃபோக்கஸ் சாவடியாட்டு இருக்குதுங்க. இப்போ தான் ஃபோக்கஸ் ஆகுது. எல்லா மாடுகளும் மிக்ஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. வாங்கிட்டு கயிறு மாத்துறாங்க. அங்கே ஒரு வத்தக்கரை மாடு. இது மாடு ஒரு டைப்பாக இருக்குது. புனியங்காட்டி எப்படி இருக்குதோ. ஓகே. செல்வண்ணாவோட வண்டியில் கட்டி இருக்கக்கூடிய மாடு. 2 மயிலாக ஒரு சவலை கட்டியிருக்காங்க. இந்த 2 மாடுமே ஒரு ஆவரேஜாக இருக்குது. செவலை வேணால் நல்லா பெருசாக இருக்குது. போன வாரமெல்லாம் காரிங்கிற பேச்சுக்கு இடமில்லை. ஒரு மாடு 2 மாடு கட்டியிருக்காங்க. நல்லா நிமிர்ந்த பார்வையோடு இருக்குதுங்க மாடே. 2 மாடுமே நல்ல வளர்ப்பு மாடுகள் தான் போல. சூப்பராக இருக்கு. இங்கே ஒரு காரியும் மயிலையும் பிடிச்சிருக்காங்க. காரி காலக்கண்.
காரி மட்டும்தான் முடிச்சிருக்காரு, இந்த அண்ணன் வச்சிருக்கிறாரு. இந்த காரி என்ன ரேட்னா? 25ங்களா? வியாபாரிங்களா நம்ம? ஆமாங்க, வியாபாரி தான். ஓகே, காரிக்கால 25 சொல்கிறாங்க. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறீங்க? இதுங்களாண்ணா? ஆ, இது வந்து கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. ஆமாம். ஓகே ஓகேங்களா. இந்த வாரம் ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா எப்படிங்களா? 3 கொண்டு வந்துங்க. 3 கொண்டு வந்தீங்க. இப்போ ஒன்று தான் இருக்குதுங்களா? ஒன்று தான் ஒன்று தான் இருக்குது. 25,000 சொல்கிறீங்க. இது தவிர வேறு மாடுகள் வேணும்னா வாங்கிக்கலாங்களா? வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம பேர் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா. பேர் வந்துங்க ராஜீவுங்க. சரிங்கண்ணா. கான்டாக்ட் நம்பர் 97 ம் 50 ம் 90 ம் 50 15. ஓகே, இதான் கான்டாக்ட் நம்பர். ஓகேங்க, வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. ஒரு காலக்கண்ணை வச்சிருக்கிறார், கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்காருங்க. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி விட்டு பாருங்க. ஐஸ் வைக்கிற மாதிரி மாடு அப்படிங்கிறாங்க, நம்மளுக்கு தெரியல. என்னங்கண்ணா? ஓட்ட பிடிந்தாங்க யாரைங்க? அவரை பிடிச்சன்னுன்றது, மாட்டை பிடிச்சா கூட 4 பேர் பார்த்துட்டு வாங்குவாங்க. ஏங்கண்ணா? மயிலை சவளை ரெண்டையும் கட்டியிருக்காங்க. தம்பி பிடிச்சிருக்கான் பாருங்க, நாட்டு மாடு ஒன்று. சூப்பரா இருக்கு. நல்ல பெரிய மடிங்க சிந்து. இது விற்பனையாமா? அது விற்பனை தான். சிந்து மாடு என்ன விலை சொல்லுது? எத்தனை நீத்து? இது வந்து மூணாவது ஈத்துங்கண்ணா. 3 நீத்து 45 ரூபா சொல்லுது. 45 சொல்லுது. 5 3 நீத்து சிந்து 45,000 சொல்கிறாங்க. கொண்டு வேணால் வளர்த்திக்கலாம் அப்படித்தானே? எவ்வளோ இது கறவை கொடுத்துட்டு இருக்கு? கறவை வந்து 10 கறக்கும். 10 ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறக்கும். ஓகே, விலை என்ன சொல்லுது? விலை 45. ஓகே, 45,000 10 லிட்டர் கறவை திறன் கொண்ட ஒரு சிந்து மாடுங்க. மடி வாருங்க எவ்வளோ பெருசுன்னு. நம்ம வியாபாரியாமா இல்லை எப்படிமா? இல்லைங்க, சும்மா கொண்டு வந்திருக்கீங்க. கொண்டு வந்திருக்காங்க, அதனால் நம்பர் வேண்டாம். நம்பர் கொடுத்தோம்னா நீங்கள் இங்கேயே சந்தையில் சேல்ஸ் பண்ணிடுவாங்க, அதனால் நான் நம்பர் வாங்கலைங்க. இங்கே ஒரு மயிலை. இது மயிலை என்ன ரேட்டுமா? அது மயில 20 ரூபா சொல்லுது. 20 ரூபா. ஓகே, எத்தனை மாதம் இருக்கும்? ஒரு 2 மாதம் இருக்கு. 2 மாதம் இல்லை, புரியல. கொஞ்சம் பெரிய 2-3 வருஷம். கொஞ்சம் பெரிய மாடு. உனக்கு தெரில கரெக்டாக? ஓகே, இது எத்தனை மாதம் கரெக்டாக தெரில தம்பிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் இருக்கும், அந்த லெவலில் இருக்குது. கொம்பே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்துருச்சு பாருங்கள். 8 மாதத்துக்கு மேலே தான் இருக்கும். மாடு தான் கொஞ்சம் குட்டையாக இருக்குது போல். ஆனால் கறவை இது 10 லிட்டர் கொடுக்குமாம்மா? கமெண்டில் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி அப்படின்ட்டு. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், இன்னும் பலருக்கு அது ஷேர் ஆகும். இந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிந்து மாடுகளும் HF மாடுகளும் கட்டியிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. இங்கே ஒரு காரி வயல ரெண்டையும் பிடிச்சிருக்கிற உருமாலை கட்டி இருக்கிற அண்ணன். இங்கே ஒரு காரி கெடாரி இருக்கு. கயிறை பிடிக்கல யாரு? கயிறு சும்மா போட்டிருக்காங்களா? பிடிச்சிருக்காரு, அவர் பிடிச்சிருக்கிறாரு. சரவணனோட மாடுகள். சரவணன் வந்து 4 மாடு இருக்கு. இங்கே பாருங்க, குட்டிக்கன். இங்கே ஒரு மயிலை காலை. ஆனால் இது விலை என்னங்க? 33,000ங்களா? 33,000. இந்த வாரம் ஒன்று தான் கொண்டு வந்தீங்களாங்கண்ணா? நான் 5 ரூபாய் கொண்டு வந்தேங்க. சரிங்க. 3 வித்துட்டா 2 தான் இருக்குது. 2 இதுவுங்களா? அது நம்பாடிங்களா? அது என்ன ரேட்டு சொல்லுவாங்க? அது 15 ரூபா சொல்லுங்க. அது 5 ரூபாய். ஆமாம், இது 33,000. அது எத்தனை மாதத்துக்கு லம்பாடி? ஆனால் அது ஒரு 4 மாதத்துக்கு இருக்குண்ணா. 4 மாதம். ஆமாங்க. சரி சரி. அது 5 ரூபா சொல்லுங்க. ஆமாம், 5 ரூபா. 5,000 சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய லம்பாடிங்க. இந்த மயில் எப்படிங்கண்ணா? காங்கை மயிலுங்க. இது 33,000 சொல்லுங்கண்ணா. 33,000. மாதம் எவ்வளோங்கண்ணா இருக்குது? இது 1.5 வருஷம் இருக்குண்ணா. 1.25. ஆமாம், 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது. 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஓகே பாருங்க, கொம்பு இந்த அளவில் இருக்குது, 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அந்த மாடு பார்த்தீங்களா? ஓகே ஓகேங்கண்ணா. இது வாங்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாங்களா? சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லுங்கண்ணா. அப்படியே நம்ம பேருமே நம்பர். சுந்தரராஜுங்க. சரிங்க. என்னோட மொபைல் நம்பர் 98 42 22 72 62. ஓகே, இதான் கான்டாக்ட் நம்பர்.
ஒருவேளை உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் இவங்களை தொடர்பு கொள்ளலாம். வாரம் குண்டடம் மாட்டு சந்தைக்கு வர்றாங்க. அதனால் மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் கையில் வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் அம்மா போட்டிருக்கும் போல், அம்மா போட்ட தழும்பு இருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஜோடியாக 2 மாடு பிடிச்சிருக்காரு. மயிலை ஒன்று, காரியம். அண்ணா அது காரிங்களா காராம்பசுங்களா? காரிங்க, செம்பூத்துக்காரி. செம்பூத்துக்காரி. காளையங்கண்ணா? காளைக்கண்ணு தான். ரெண்டுமே காளை தான். 2 காளை. ஓகே, ரெண்டுமே காளைக்கண்ணு தான். விலை என்னங்கண்ணா சொல்லுது? ஜோடியாக கொடுக்குறீங்களா? ஜோடி எவ்வளோ சொல்கிறீங்களா? ஜோடி 75 ரூபா சொல்லுங்கள். 75. ஓகே, எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? பொள்ளாச்சி பக்கம் போத்தனூர். பொள்ளாச்சி பக்கத்தில் போத்தனூர். ஓகே, பொள்ளாச்சி பக்கத்தில் போத்தனூரில் இருந்து 2 ஜோடி காளையில் கொண்டு வந்திருக்காங்க. செம்பூத்துக்காரி, அருவாக ஒரு மயிலை, இது ரெண்டுமே கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் விற்பனை விலை என்ன சொன்னீங்க? 75 ரூபா சொல்லுங்கள். 75, ஜோடி 75. ஓகே, ஓகேங்கண்ணா. இது வாங்கணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் சொல்லலாங்களா? இல்லைண்ணா, நம்ம வாங்கினா அப்போவே சேல்ஸ் பண்ணிடுவீங்க. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறீங்க? பொள்ளாச்சி. ஓகே, பொள்ளாச்சியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். வாங்கினாங்க அப்படின்னா அப்போவே சேல்ஸ் பண்ணிடுறாங்களாமா. அதனால் நீங்கள் சந்தைக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மாடுகளை மிஸ் பண்ணாமல் வாங்கலாம். இங்கே ஒரு மயிலைங்க பிடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 காரி. போன வாரம் காரி அவரில் இந்த வாரம் நம்மளுக்கு தானே 4 காரி, இதோட 5 காரி பார்த்துட்டோம். அதுவும் லம்பாடியில் ஒரு காரி வித்து ஒயிட்டோட இருந்துச்சு. நான் இது விலை என்ன சொல்லுதுங்க? 38 சொல்லு. 38. எத்தனை மாதத்துக்கு என்ன அது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. செல்வகுமார் கேட்கணும். கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்களா? இது 10 மாதம் இருக்குங்க. விலை என்ன சொன்னாங்க? 35. ஓகே, ஓகேங்கண்ணா. சந்தைக்கு கொண்டு வந்திருக்காங்க. 35,000 ரூபா. இன்னொரு அண்ணாவோட தாம்மா. இந்த அண்ணாக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே, அவர் வியாபாரிங்களா எப்படிங்கண்ணா? வியாபாரிங்களா? வியாபாரி. அவர் வியாபாரி. ஓகே, நம்பர் தெரியுங்களா அவருது? தெரியும். அல்ல, ஃபோன் நம்பர் தெரியுமா உங்களுக்கு? ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள். இது ஒன்று தான் இருக்குதுங்களா? அண்ணா அவரோட ஃபோன் நம்பர் எடுக்கிறாங்க. காளை எப்படி 9 மாதத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மயில காளை. அவரோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 90 95 62 73 16. இதுதான் ஃபோன் நம்பர். வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. செல்வகுமார். ஆமாம், ஓகேங்கண்ணா. இந்த அண்ணா தான் பிடிச்சிருக்காங்க. ஓஹோ, நானா எப்படி தாண்டியால் போடுது. இது கொஞ்ச நாள். ரெண்டுமே பெரிய மாடுங்க, நல்ல உடம்பு, ஜோடி ஒயிட் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. லம்பாடி கிடையாது, ஒயிட் மிக்ஸ் ஆன காளைகள். நான் உங்களுதா விலை என்ன சொல்லுதுங்க? 65 ரூபா சொல்லுங்க. 65. எத்தனை மாதத்துக்கு காலம்னா? காலை 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆச்சு. ஓகே, ஜோடி 65,000 சொல்கிறாங்க. 1.5 வருஷத்த காளைகள் இரண்டும். இது காங்கேயம் தானுங்கண்ணா? அது ரெண்டுமே காங்கேயம் தானுங்க? ஆமாம். ஓகே. நான் வியாபாரிங்களா நீங்கள்? எப்படிங்க? தோட்டத்துக்காரர். ஓகே, தோட்டத்துக்காரர். அதனால நம்பர் வேண்டாம். 65,000 ரூபாய்க்கு ஜோடியாக வச்சுருக்காங்க 2 காளைகள். நல்ல உடம்புங்க, நல்ல உடம்பான காளைகள். நல்லா இருக்கு. வேணுங்கிறவங்க வந்திருந்தால் வாங்கியிருக்கலாம். இனி வாங்கிறது அப்படின்றது இங்கேயே பெரும்பாலும் சந்தையில் விற்றுருவாங்க. காட்டுக்காரர் அப்படிங்கிறதுனால நம்ம நம்பரு வாங்கல. இங்கே ஒரு காரி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சந்தையில் 6 7 இது 7வது காரிங்க. இது 2 பேர்த்துல யாருதுன்னு தெரியல. உங்களுதுங்களா? அவரு தான்.
அண்ணா இது மயில் என்ன ரேட்டுங்கண்ணா? 25 ரூபா சொல்லுது. 25. எத்தனை மாசங்கண்ணா இருக்குது? 9 மாசத்துக்கு. 9 மாசத்துக்கு. 9 மாசத்துக்கு 25,000 ரூபா சொல்றாங்க. நான் இது வாங்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாங்களா? தொடர்பு கொள்ளலாங்க. நம்ம பேரு ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. சக்தி பெத்தம்பட்டிங்க. சரிங்கண்ணா. 80 98 51 71 25. ஓகே, இதான் தொடர்பு. ஆமாங்க. ஓகே, வாரம் வருவீங்களா? வாரம் வந்துட்டு இருக்கிறேங்க. வியாபாரி வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. இப்போ சந்தையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. இது போகிறதுக்குள்ளே எப்படி சேல்ஸ் ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு வேறு மாடுகள் வேணும்னாலும் தொடர்பு கொள்ளுங்க. அவங்ககிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவாக பாருங்கள், அந்த பக்கம் வந்து செவளக்காளைகள் 2 பிடிச்சிருக்காங்க. தையம் பிடிச்சிருக்கிறார் ஒரு செவளக்காலை. கண்ணு மாடுங்க, செவள கண்ணு மாடு ஒன்று நிற்கிது. எல்லா வகையான மாடுகளும் வரும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். காரி எங்க கொண்டு வானாங்க தெரியல. காரி கொண்டு போயிட்டாங்க பார்க்கறதுக்கு. ஒரு மயிலை அதுவோ சிந்தோடு கொடுத்துருக்குறாங்க. மயில என்ன ரேட்டு? 28. எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? பழனி கீரனூர். நம்ம வியாபாரிங்களா எப்படிங்க? மாட்டு வியாபாரி. அந்த சிந்தங்கண்ணா அது தரிச்சுமா கறவைங்க. தரலையா? கறவை. ஓகே. கறவைனா எவ்வளோ நம்ம நேரத்துக்கு எவ்வளோ இருக்கும்? 2 வடி கறக்குங்க. ரவுண்டு வடி. 2 வடி கறக்கும். இது ஈத்து எத்தனை நீத்துங்க? 3 நீத்துங்க. 3 நீத்து ரவுண்டு வடி தான் கறக்கும். விலை என்ன சொல்றீங்க? விலை 35,000 சொல்லுச்சு. 35,000. ஓகே. ஃபோன் நம்பர் சொல்லலாங்களா? நம்ம பேரு ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 80ங்க 15 42 02 62. ஓகேங்க. நம்ம பேர் எங்கிருந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி? பழனி கீரனூர். பேர் மணிகண்டன். ஓகே. மணிகண்டன் பார்த்தீங்கன்னா 2 மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று சிந்து, ஒன்று மயிலை நாட்டு மாடு. நாட்டு காளை. அதுவே குடிச்சிருமா இருக்குது பாலம். அதுவாக பார்த்தீங்க அப்படின்னா காங்கேயம் பிரீட். அதுவாக பார்த்தீங்கன்னா சண்டத்தில் இவ்வளோ மாடுகள் வந்திருக்குதுங்க. எல்லாமே மனித தலைகளாகவே தெரியுது. இங்கே ஒரு செவலைங்க ஏற்றிட்டாங்களா இல்லை இறக்க போகிறாங்களான்னு தெரியல. மாடு இங்கே ஒரு மயிலை கட்டியிருக்காங்க. எப்படின்னு தெரியல நிலவரம். செவலை காளை எறும்பு முடிச்சிருக்காங்க. அப்படியே அந்த மரத்துக்கு அண்டாவுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எஃப் சிந்தெல்லாம் நிறைய பிடிச்சிருப்பாங்க. சிந்து மாடுகள் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பிடிச்சிருக்கிறாங்க. சிந்து மாடு இதுக்குள்ளே போனால் நிறைய பார்க்கலாம். ஹெச்எஃப்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சைடு போகணும். அதில் இருக்குது பாருங்க எத்தனை ஹெச்எஃப். ஏற்றிட்டு கிளம்பியாச்சு, அந்த வண்டி கிளம்பியாச்சு. செந்தக்கண்ணு இது ஒரு மயில மாதிரி நிற்குது. இது நாட்டு மாடம் என்னன்னு தெரியல. எருமை 2 பிடிச்சிருக்காங்க. இங்க ஒரு மயில கடாரி. காணும்
இங்க ஒரு காரிங்க. இங்க ஒரு மயிலை பிடிச்சிருக்காங்க நம்ம வந்தாக்கடி. ஓ அப்பா சின்னச்சாமி அண்ணன். ஏன்னா முகத்தை மறைக்கிறீங்க இப்படிங்களா? இங்க ஒரு மயிலை இருக்கு. எப்படிங்கண்ணா? இன்னைக்கு 22 தான் வந்தது. 21 கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு மாடு இருக்குது. ஆமா. சரி சரி சரி. நானும் வரும்போது 40 மாடு குடிச்சிட்டேன். இல்ல உண்மையானுமா? ஆமா. அண்ணன் சும்மா சொல்றான்னு நினைச்சா. செவலை இது வளர்ப்பாங்கண்ணா? இது வெட்டுங்க. வெட்டா? பரவாயில்ல. இன்னைக்கு சின்னச்சாமி என்ன எத்தனை மாடுனா? 22க்கு 1, 21 வித்தாச்சுன்னு ஒன்று இருக்குது. ஓகே பார்த்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு வந்தது லேட்டு, அதனால பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ மாடுகள் வந்துருக்குது. ஆமாம்மா, லைவும் போயிட்டு இருக்கு. இங்க ஒரு நாட்டு மாடு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வாரம் பாருங்க அப்படியே சந்தை விரிச்சோன்னு இருக்கு. ஆனால் நாட்டு மாடுகள் இந்த வாரம் ரொம்ப அதிகங்க. இதுக்குள்ளேயுமே பாருங்க எத்தனை நாட்டு மாடுகள் நிற்குது. வரங்க மயிலை அந்த பக்கம் போக முடியாதுங்க, கயிறுலாம் போட்டு பிடிச்சிருக்காங்க. அதனால நம்ம இந்த பக்கம் இறங்கி போய்க்கலாம். இந்த வர டைமிங் நம்மளுது அன்டைமிங் அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடுகள் ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் நிறைய மாடுகள் வாங்கி கட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா, கை மாறிடுச்சு, குயிக்காக கை மாறி. லேட்டாக வந்தோம்னாலும் நம்மளுக்கு உபயோகம். மாட்டு மேலே நம்பர் எழுதி வச்சுருக்காங்க பாருங்க. சரியான தும்மல் கொண்டு அப்பா, சரியான கொம்பு. அப்படியா? இதுதான் கான்டாக்ட் நம்பரா? ஆமா, அது கான்டாக்ட் நம்பர் இல்ல, அது வந்து மாட்டுக்காரர் நம்பர். அவர்தான் ஓனர், அவர் நம்பர் வாங்கிங்க. இங்க பாருங்க, இங்க 2 இருக்கு. மாப்பிள்ள புடிச்சு நிக்கிறாரு பாருங்க. 2 காலை, மொத்தம் 3 காலை ஜல்லிக்கட்டு காலை, 2 கண்ணுக்குட்டி, ஒரு மாடு. சரிங்களா? இது 2 ஜல்லிக்கட்டு கண்ணுக்குட்டி. இது என்ன பல்லு வைக்கல, இது 2 பல்லு கண்ணுக்குட்டி. இது உம்பளச்சேரி ரகம், அது புலிக்குளத்து ரகம். இது வந்து நம்ம கிடமாடு. பாத்தீங்கன்னா இது நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வந்த மாடு தான். பாடி வாசல்ல போய் கலந்துகிட்ட மாடு. இன்னைக்கு ஒரு பணம் பற்றாத சூழ்நிலைனால மாடு வந்திருக்கு, சந்தைக்கு வந்திருக்கு. ஆமா, சந்தையில வந்து நிக்குது. எல்லா கணத்துக்கு நான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப கம்மியா தானே கேக்குறாங்க. ஆமா, வழக்க வாங்கணும்னா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். ஜல்லிக்கட்டு மாடு வழக்க வாங்குறவங்க இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நாங்க வாங்கினதே கண்ணுக்குட்டியில 20,000 25,000. இப்ப இங்க வந்து அவ்வளவு 18,000 17,000 கேக்குறாங்க. அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கிடைக்கல போனோம்னா நம்ம ஜல்லிக்கட்டு கண்ணு வாங்குற இடத்துக்கு போனோம்னா 20,000 25,000 வேணும். இங்க 16,000 17,000 கேக்குறாங்க. இந்த தண்ணி காலையிலே 30,000 40,000 40 ரூபாய்க்குள்ளதான் கேக்குறாங்க. 30 to 40 விலை சொல்றாங்க. இந்த காலையில நாங்க வாங்கும்போது 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு வாங்குறோம். ஒண்ணும் பண்ண முடியலண்ணா. ஆமா, சந்தை ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கு. ஆமாண்ணா. இந்த வாரம் தான் வந்திருக்கீங்களா? இல்ல, நாங்க வாரம் வருவோம்ண்ணா. வாரம் வருவோம். ஆமா, மாப்பிள்ளைக்கு தான் அப்படியே மாடு கொண்டு வந்து நிப்பாங்க. ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் மந்தம். ஆமாண்ணா.
சரிண்ணா. சரியான கொம்புங்க, நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது கொம்பு. இது பல்லெல்லாம் ஆமா அது பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்துருச்சு. அது சேர்ந்துருச்சு. இது ரெண்டு பல்லு சேரல. ஓகே. இது ரெண்டு பல்லு சேரல. ஆமா. போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு பாரு அவரு. நான் காங்கேயம் பிரீட். காங்கேயம் பிரீடு. காங்கேயம் பிரீடு. ஆமாம் யூடியூப். ஒன்று லைவ், இன்னொன்று போய் போட்டுருவோம். சாயந்தரம் பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போவே எடுத்து பார்க்கலாம். ஆமாம், இங்கே பாருங்க, இதாங்க ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிட்ட மாடாமா. அவர் தான் ஃபுல்லாக பேசிட்டாரு, எதுக்கு மேலே எடுத்து பேட்டி கொடுக்காது. கொம்பு தாங்க அதில் அல்டிமேட்டு, சும்மா நேர்பட்ட கொம்பு, சும்மா கண்ணாடி மாதிரி இருக்கு. எருமைக்கண்ணு. எருமைக்கண்ணு விலை எவ்வளோ? 26 ரூபா சொல்லுதுண்ணா. 26 ரூபா. எத்தனை மாதத்துக்குன்னு அது? இது ஒரு 7 மாதம். 7 மாதம் இருக்கும். ஓகே, 26 ரூபா. இந்த வாரம் ஒன்று தான் கொண்டு வந்தீங்களா எப்படிங்க? ஒன்று தானே கொண்டு வந்தீங்க. ஓகே. ஃபோன் நம்பருக்கு சொல்லலாமா? 99 65 37 33 97. ஓகே, இதான் ஃபோன் நம்பர். எருமைக்கண்ணு வேணும்னா தொடர்பு கொள்ளுங்க. சந்தையில் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுருக்குறாங்க. வாரம் வந்துடுவீங்களாங்க? வாரம் கொண்டு வந்துடுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இப்போ தேவைப்படுதுனாலும் கூப்பிடுங்க, அல்லது எதிர்காலத்தில் உங்களுக்கு எருமைக்கண்ணோ மற்ற கண்ணுகள் வேணும்னாலும் கூப்பிடலாம். சிந்துக்கண் இங்கிற பெரும்பாலும் வளர்ப்பு கன்றுகள் நிறைய பிடிச்சிருப்பாங்க. இங்கே ஒரு லம்பாடி மிக்ஸ், காங்கேயம் மிக்ஸ் ஆகுது. உடம்பு காங்கேயத்துக்கான உடம்பு காங்கேயம் தாங்க. அது லம்பாடியோட ஃபேஸ் கட். அமைப்பு வளர்ப்பு கன்று சிந்துக்கன்று நன்ன ஒன்று வந்திருக்கிறாரு. நாலு கன்று. கண்ணெல்லாம் என்ன விலைன்னா சொல்லுது? கண்ணு விலை என்ன சொல்லுது? 5000. கண்ணு ஒவ்வொன்றும் 5000 சொல்கிறாங்க. நல்லா ஒரு 4 மாதம் 3 மாதம் ரேஞ்சுக்கு மேலே இருக்கக்கூடிய கன்றுகள் 5000 ரூபாயிலிருந்து சிந்து கன்றுகள் இருக்குதுங்க. ஹெச்எஃப் கண்ணு எவ்வளோன்னு கேட்டு. ஹெச்எஃப் என்ன ரேட்னா? கண்ணு 27. மாதம் எவ்வளோண்ணா இருக்குது? காடுல வாங்கி தெரியல எவ்வளோன்னு. 27 ரூபா சொல்கிறாங்க. எப்படி 4 மாதத்துக்கு மேலே இருக்கும். சிந்து கண்ணு கண்ணெல்லாம் என்ன விலை வருதுங்க? 23 இது 24ங்களா? எத்தனை மாசம்னா இருக்கும்? 1.5 மாசம் தானே ஆகும். 1.5 மாசம் தான் ஆகும். 1.5 வருஷமா? 1.5 வருஷம். 1.5 வருஷம். 1.5 வருஷத்தை கண்ணு 25ங்களா? 25. அதுங்கண்ணா 15 ரூபா சொல்கிறீங்க. ஓகே. ரெண்டுமே கிடாரி தானுங்க? ரெண்டுமே வளர்ப்பு கிடாரி. எப்படிங்கண்ணா? சுழி சுத்தம் எந்த மையமும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. எங்கேருந்து கொண்டு வந்துருக்கீங்க? காங்கேயத்துக்கு ஓகே ஓகே ஓகே. நம்ம ஏரியா தான். நாங்கள் நத்தக்கடையூர். ஓகே. ஃபோன் நம்பருக்கு சொல்லலாமா? சொல்லலாம். 97 86 88 32 97. ஓகே. காங்கேயத்தில் எந்த ஏரியாங்கண்ணா? நம்ம காங்கேயத்தில் பக்கத்தில் தாரா இந்த தாரா. ஓ, வெள்ளை கோயில். ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே. நம்ம பேர் என்னங்கண்ணா? சங்கர். சங்கரன்னு பார்த்தீங்கன்னா 2 சிந்து கொண்டு வந்துருக்குறாரு. 1.5 வருஷத்தை கண்ணொன்று, ஒரு 4-5 மாதம் இருக்கக்கூடிய ஒரு கண்ணொன்று. கண்ணெல்லாம் ஒரு 5. ஹெச்எஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க. ஹெச்எஃப் கண் இங்கெல்லாம் ஹெச்எஃப் கண் வச்சுருக்குறாங்க. போங்கண்ணா நீங்கள். ஹெச்எஃப் மாடுகள். அண்ணா, மாடுகளில் என்ன விலை போயிட்டு இருக்குதுங்க? மாடெல்லாம் 35 ரூபாயிலேருந்து 40 ரூபாக்குள்ளே போயிட்டு இருக்கு. கண்ணு கொஞ்சம் பெருமாள் ஊசி வைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் 30 ரூபாயிலேருந்து சரி 40 ரூபாக்குள்ளே போகும். சீர்கள்லாம் 15 ரூபா 12 ரூபா 15 ரூபா. சரிங்க. 10 ரூபா உள்ளே கண்ணில் இருக்குது, வெளியே இருக்குது கண்ணு. இப்போ 40 கண்ணு கொண்டாந்தோம். சரிங்க. எல்லாம் ஓட்டு இப்போ ஒரு 6 கண்ணு தான் இருக்குது. ஓ,
பாக்கெல்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம எங்க இருந்துங்கண்ணா வந்திருக்கிறோம்? நம்ம கும்பகோணத்துலேருந்து வந்துருக்கோம். கும்பகோணத்துல இருந்து வந்து வாரம் வாரம் வந்துருவீங்க? வாரம் வாரம் வந்துருவோம். ஓகே ஓகே ஓகே. அங்க எத்தனை மணிக்கு கிளம்பி இங்க எத்தனை மணிக்குண்ணா வருவீங்க? அங்கே சாயந்தரமா 7 மணிக்கு கிளம்புவோம். இங்கே 3-3:30 வந்துருவோம். விடிகாலையிலேயே வந்துருவீங்க. ஓகே ஓகே ஓகேங்க. நேரமே சேல் ஆயிரும் உங்களுக்கு எல்லாம்? நேரமே சரி. ஓகே ஓகே. இந்த வாரம் இப்போ மிச்சம் 2 கன்று தான் இருக்குதுங்க. 6 கன்று இருக்கு. 6 கன்று இருக்கு. ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு தானுங்களா? ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஓகே. இதெல்லாம் கண்ணு என்ன விலைங்கண்ணா வரும்? இதெல்லாம் 35 ரூபா கணக்கு. 35 ரூபா கணக்கு வரும். இதெல்லாம் 10 ரூபா கூட குறைச்சே செஞ்சுக்கலாம். எப்படிங்கண்ணா? 10 ரூபா கூட குறைச்சே செஞ்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் செனை வரணும் அப்படிங்கிறப்ப இன்னும் எத்தனை? இன்னும் ஒரு 3 மாசம் கை தீனி வச்சு. ஓகே ஓகே, அவ்வளோதான். ஓகே ஓகே. இப்போ வாங்கினா கொண்டு போய் செனை சேர்த்துற அளவுக்கு இருக்கு. ஆமாம் இருக்கு. ஓகே ஓகே. விலையெல்லாம் 35 ரேஞ்சில் இருந்து. ஆமாம். ஓகே ஓகே. நம்ம பேருங்க? ராஜேஷ். ராஜேஷ். கான்டாக்ட் நம்பர் சொல்லலாங்களா? 9443384531. ஓகே, இதுதான் கான்டாக்ட் நம்பர். நம்ம அண்ணா கும்பகோணத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. ஹெச்எஃப் மாடுகள் வந்து இங்கே இருக்கு. ஹெச்எஃப் மாடுகள் இவங்களுக்கு இன்னும் 6 மாடுகள் இருக்குதுங்க. இந்த அண்ணாவோடது. சரிங்கண்ணா. பல்லளவு பார்த்தா எல்லாம் பார்த்தாங்க. அவரோட பேட்டி எடுத்துகிட்டு இருந்ததுனால அதை காட்டல. அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கி கட்டியிருக்கக்கூடிய மாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டியிருக்கக்கூடிய மாடுகள். அதுபோக சந்தையுடைய எண்டு, அதாவது பின்பக்கம் நம்ம அங்கே நின்று எடுத்துகிட்டு இருந்தால் அங்கேருந்து இப்போ அப்படியே ஆப்போசிட் சைடு வந்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சிந்து ஹெச்எஃப் தான் இருக்குது. எல்லாமே காங்கேயம் பிரீடு. காங்கேயம் பிரீடு. இருக்குதுங்க ஹெச்எஃப் சிந்து மாடுகளுக்கான விலை நிலவரம் அப்படின்றது இதுதான். ஓகே, அப்படியே நடுவில் போக முடியுமான்னு பார்ப்போம். சந்தை அவ்வளோதான். எல்லா மாடுகளுமே உள்ள வந்துருச்சு. இந்த மயில எல்லாம் அன்கண்டிஷன் ஆயிடுச்சுங்க. சரியான பெரிய பெரிய மாடுகளாக இருக்குது. எல்லாம் பாருங்களேன், இவ்வளோ பெரிய மாடுகள், நல்ல பெரிய பெரிய மாடுகள். ஓகே மக்களே, நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த காணொலியை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம காணொலிக்கு முக்கியமாக வந்தோன்னே ஒரு லைக்கை போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களை தவிர இன்னும் பலர் இந்த காணொலியை பார்த்து பயனடைவாங்க. அதனால் கொஞ்சம் லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள்